பணிதான், புனிதமான பணிதான். அதை விட ஒரு படி கூடுதலான புனிதத்தன்மை கொண்டது அரசியல். அந்த புனிதமான அரசியலில் நம் தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் கீழ் ஒரு அமைச்சராக பணியாற்றுவதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன், மிகவும் பெருமை அடைகிறேன். நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இந்த புனிதமான தொழில் நீங்க பண்ண போறீங்க. இப்ப காலத்துல, இந்த சமீப காலத்துல ஒரு 5-10 இயர்ஸ் ஒரு 20 இயர்ஸ்ல மருத்துவத்துறையின் மீது பல்வேறு ஒரு கிரிட்டிசிசம் இருக்கிறதுங்கிறது நம்ம எல்லாரும் மறுக்க முடியாது. இப்ப ஒரு கார்பரேட் ஹாஸ்பிட்டல்ல போனா தேவையில்லாத இன்வெஸ்டிகேஷன்ஸ், தேவையில்லாத ட்ரீட்மெண்ட்ஸ், அந்த மருத்துவத்தை ஒரு தொழிலா பார்க்கக்கூடிய ஒரு கார்பரேட் பிசினஸா மாறிக்கிட்டு இருக்குங்கிற குற்றச்சாட்டை நம்ம மறுக்க முடியாது. சோ இந்த பட்டமளிப்பு விழாவில் நீங்க எல்லாம் பட்டம் வாங்கினதுக்கு அப்புறம் ஹிப்போக்ராட்டிக் ஓத் அப்படிங்கிற அந்த ஓத் நீங்க எடுக்க போறீங்க. என்னோட கோரிக்கை என்னன்னா, நீங்க அதை ஒரு சம்பிரதாயத்துக்கு இல்லாம நீங்க உளப்பூர்வமா அதுல அந்த கோரிக்கை அந்த ஓத்தை எடுத்து எத்திக்கலா நம்ம பிராக்டிஸ் பண்ணலாம். நம்ம எத்திக்ஸ் முன்னாடி ரொம்ப அதிகமா இருந்தது, நாளடைவில் அது குறைஞ்சிருக்கு. எல்லாமே ஒரு இயற்கையில சொல்லணும்னா ஒரு சைக்கிள் தான், ஒரு அதிகமா இருக்கும், குறையும். திரும்பவும் அடுத்து வர காலங்கள்ல நம்ம வர ஜெனரேஷன்ஸ், ஃபியூச்சர் டாக்டர்ஸ் இன்னும் எத்திக்கலி மாரலி ஸ்ட்ராங்கா இருக்கணுங்கிறது என்னுடைய விருப்பம். நம்மலாம் கண்டிப்பா இருப்போம்னு நினைக்கிறேன். நீங்களாம் இப்ப MBBS முடிச்சிட்டீங்க, ரைட்? அடுத்து யூ ஆர் கோயிங் டு பாஸ் அவுட். இனிமேல் தான் உங்களுக்கு ரியல் சேலஞ்சஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. இன்னும் சொல்ல போனா ஸ்கூல், காலேஜ் லைஃப், அண்டர் கிராஜுவேட் லெவல்ல வி ஆர் லிட்டில் ப்ரொடெக்டட்னு சொல்லலாம். அடுத்து நம்ம பிஜி, ஏன்னா இப்ப பிஜி இல்லாம எந்த டாக்டர்ஸும் பிராக்டிஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற சூழல் இருக்கு. ஸோ நீங்க யூ ஹேவ் டு ஸ்லாக் இட் அவுட். அடுத்த 2-3 மேபி 1 or 2 இயர்ஸ் நீங்க கண்டிப்பா ஒரு பயங்கர காம்படிட்டிவ் எக்ஸாம், அந்த நீட்டுங்கிற எக்ஸாம் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். நம்ம அரசு சார்பில் அந்த நீட் இருக்கக்கூடாதுன்னு நம்ம தொடர்ந்து அரசு மருத்துவமனையில தான் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் அப்படின்னு நான் சொன்னதன் பேர்ல அவர் சேலம் மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் பார்த்தாருன்னு சொன்னாரு. ரொம்ப சந்தோஷம். ஆனா உண்மையை சொல்லணும்னா, நான் அந்த அர்த்தத்துல கொஞ்சம் நியூவன்ஸ்டா அந்த இதை பார்க்கணும். ஏன்னா நான் சொன்னதுக்கு பிறகு சகோதரர் சேலத்துல போனாரு, ஈரோடுல, கோயம்புத்தூர்ல அமைச்சர் செங்கோட்டையன் சகோதரர் அவர்கள் ஒரு தனியார் மருத்துவமனைக்கு போறப்ப உடனே மீடியா எல்லாம், இப்ப பாருங்க இவரு மருத்துவத்துறை அமைச்சர்கள் எல்லாம் அரசு மருத்துவமனையில தான் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும், ஆனா ஒரு சீனியர் அமைச்சரே தனியார் மருத்துவமனையில பாக்குறாரு அப்படின்னு ஒரு கிரிட்டிசிசம் வந்தது. தயவு செய்து எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த 60 வருஷமா இந்த நிர்வாகத்தை எப்படி சொல்றது, நிர்வாகத்தினாலயா இல்ல நிர்வாக சீர்கேடுனாலயோ தெரியல, இப்ப இருக்கிற அரசு